ஹலோ மக்களே, ஹாய் எல்லாருக்கும் ஒரு குட் டே. அண்ட் நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட செகண்ட் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும் நீங்கள் இவி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் அமைச்சிருக்கோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி இதுதான். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் எபிசோடில் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு லெஜண்டோட வெஹிக்கிள், அதாவது ஹீரோ மோட்டோகார்ப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாகிட்டேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. ஸோ பிரிஞ்சு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வெஹிக்கிள்ஸ் மேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னோட சப் பிராண்டாக விடாவை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த விடாவை அறிமுகப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி வச்சுருந்தாங்க. ஒன்று ஹீரோ விடா V1 ப்ரோ, இன்னொன்று வந்து V1 ப்ளஸ் அப்படிங்கிற 2 வண்டி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி, அதாவது ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய வண்டி இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏத்தர்கிட்ட டைப் பண்ணி ஏத்தரோட சார்ஜரும் விடாவோட சார்ஜரும் ஒரே மாதிரி பின் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் ஏத்தரோட சார்ஜர் இருந்தாலும் ஃப்ரீயாக சார்ஜ் போட்டுக்கலாம், விடாவோட சார்ஜர் இருந்தாலும் ஃப்ரீயாக சார்ஜ் போட்டுக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது நான் வச்சுருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வெஹிக்கிள். ஸோ அதில் நான் இப்போ வரைக்கும் அங்கே தான் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறங்காட்டி எனக்கு 1 ஹவரில் சார்ஜும் ஆகிடுது, ப்ளஸ் என்னோடய கரண்ட் மிச்சமாகுது, பெட்ரோல் சார்ஜஸ் மிச்சமாகுது. அதே மாதிரி இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இது வரைக்கும் டோட்டலாக ஒரு 330 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா டிஸ்க் பேட் போயிடுச்சு, பிரேக் அடிச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறங்காட்டி எனக்கு அது போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை மாற்றிருக்கேன். இதே நீங்கள் ஒரு காமன் ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அந்த செலவு கூட உங்களுக்கு இருந்திருக்காது. யோசிங்க, 9000 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி நான் இப்போ ஓட்டினங்காட்டி சொல்கிறேன். இது சுத்தமாக மார்க்கெட்டிங் கிடையாது. நான் எந்த பிராண்டில், அதாவது நான் எந்த ஃப்ரான்ச்சைஸியில் வண்டி எடுத்தோன்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்களோட இது, ஆனால் வண்டி நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு கண்டென்ட். ஓகே, ஸோ இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஹீரோ இன்னொன்று பண்ணாங்க. பெட்ரோல் பங்க்ஸ்லலாம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுவும் டியூவல் பாயிண்ட்ஸ், 2 சைடு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் 2 வண்டி சார்ஜ் போடுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம விடாவோட கரண்ட் ஆப்ஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக விடாவையே பிரிச்சுட்டாங்க. என்னென்ன வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா V2 ப்ரோ, V2 ப்ளஸ், அப்புறம் V2 லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V2 லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட். அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக 75,000 ரூபாயை கோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இதுவும் கம்மி தான். அதாவது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா V2 ப்ளஸுக்கும் V2 லைட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட ரேஞ்ச் ஆகட்டும் மற்ற ஃபீச்சர்ஸ் வேரி ஆகுது. ஸோ அடுத்தது V2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியன்ட் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஒரு 100 கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இதில் V2 லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 தான் கொடுக்கும். V2 ப்ளஸ் வந்து ஒரு 100 கொடுக்கும். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86,000 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் V2 ப்ரோ. இந்த V2 ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹையஸ்ட் ரேஞ்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி படி 165 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜிங் கொடுக்குது. அண்ட் இதுகளோட டாப் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா சிமிலர் மோட்டர்ஸ் தான் எல்லா வெரைட்டிலையும் யூஸ் பண்ணுறாங்க. 90 km/h. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் சொல்லியே ஆகணும். இது வந்து 40 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை ரீச் பண்ணுறதுக்கு வெறும் 2.9 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ நல்ல ஸ்பீடு இருக்குது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ். ஸோ இதோட கீ வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தா போதும், போய் உட்காந்து டேரெக்டாக பட்டன் ப்ரெஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், அதாவது ஆக்சிலரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி திருப்பும் போது வண்டி முன்னாடி போகும். அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்லோப்பில் இறங்கும் போதோ ஸ்லோ மட்டும் பண்ணால் போதும், எனக்கு பிரேக் பிடிக்க வேண்டாம்னு நினைக்கும் போது அதை ஃப்ரண்ட்டில் திருப்பினீங்கன்னா பிரேக், அதாவது என்னென்னா ரீஜெனரேட்டிவ் மோட்டர் ஒர்க் பண்ணி
நீங்கள் இப்போ இறங்குற ஸ்பீடு வந்து ரீஜென்ரேட் பண்ணும், அதாவது எனர்ஜி வந்து மறுபடியும் பேட்டரிக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே ஒரு 7 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைடிங் மோட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அந்த 4 ரைடிங் மோட்ஸுமே ஒர்க் பண்ணுற ஒரே வேரியண்ட் வந்து ப்ரோ மட்டும்தான். அதாவது எக்கோ, ரைடு, ஸ்போர்ட்டு, கஸ்டம். இந்த கஸ்டம்ங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஸ்பீட்லேருந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்லேயும் லைட்லேயும் ஒர்க் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 லிட்டர் ஸ்பேஸ், அதாவது 2 ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவுக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. அது போக ஃப்ரண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, மறந்துடும். அதாவது இதில் பேட்டரியை டிட்டாச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது பேட்டரியை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு சார்ஜ் போடலாம். டோட்டலாக 2 பேட்டரியும் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 5 hours 30 minutes ஆகுது. ஏன்னா நான் அந்த வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். ப்ரோ யூஸ் பண்ணால் இன்னொரு 20-25 minutes எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. தென் இதோட மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ 200+ சிட்டிஸில் இதுக்கான சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஹீரோவோட டைப் இருக்கங்காட்டி டெஃபினட்டாக அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 200+ சிட்டிஸில் சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4100+ சார்ஜர்ஸ் கரண்ட் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து டைப், நான் சொன்ன மாதிரி ஏத்தரோடதுலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், விடாவோடதுலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நமக்கு நல்லாவே இருக்குது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது இதில் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து லொக்கேட் மை வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் இவங்க சேஃப்டியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கீங்க, அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கிற ஆப்ஷனும் அதில் காமிச்சிது. தென் சர்வீஸ் ரிமைண்டர்ஸ் இருக்குது, நீங்கள் சர்வீஸ் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்க சார்ஜர் எங்கே இருக்குது, அதாவது சார்ஜர் பாயிண்ட் லொக்கேட்டர் அது வந்து அவைலபிளாக இருக்கா, இல்லை என்கேஜாக இருக்கா, இல்லை ஆஃப்லைனாக இருக்கா, இது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் இதே காமிச்சிருது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக சேலான யூனிட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், அப்புறம் ஒயிட் அண்ட் தென் ப்ளூ. இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்ச் ஷேடும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆரஞ்ச் ஷேடு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவங்களோட ஒரு மாடலாக அது கொடுக்குறாங்க. இன்னொன்று ஷியான் ப்ளூ, அதாவது நம்ம MT-03 ஒரு ப்ளூ வரும், ப்ளூ அலாய் மட்டும்தான் வரும். அந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மேபி அதை ஒரு ராமர் பச்சைன்னு கூட சொல்லுவாங்க, அந்த கலரில் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமான கலராக இருந்துச்சு. பட் அது எவ்வளோ யூனிட் சேல் ஆச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஹீரோ விடா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே அந்த வண்டியை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 6 கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து, இப்போ நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து கம்பெனி சைட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப் உங்களே சூஸ் பண்ண வச்சு அங்கே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட ஆஃபர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வந்து கார்ட்ஸுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதுக்கு அப்புறம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபர்தராக ப்ரூஃபை வாங்கிட்டு அவங்க ஒரு 10 daysக்குள்ளே முடிச்சு உங்கள் கையில் வண்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த விடாவோட இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறத வச்சு தான் என் வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் என்னால் யோசிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியோட ரேட்டிங் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த வண்டிக்கு 9 out of 10 கொடுப்பேன். ஏன்னா நான் ஏத்தரை விட இதுக்கு நான் அதிகமாக கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தரில் பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது வந்து அவங்க சார்ஜர்ஸை அவங்களே யூஸ் பண்ணுறதுக்கு கூட காசு கட்டணும். ஆனால் விடாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு காசு கட்ட தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அந்த வண்டியை லிட்டரலாக யூஸ் பண்ணுங்காட்டி நான் சொல்கிறேன். இது வந்து மோஸ்ட்டாக யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா டெய்லி ஒர்க்கர்ஸ், அதாவது தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஒரு 10 minutes சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் செலவு பண்ணாலே அவங்களோட பெட்ரோல் காஸ்ட் மிச்சம். வீட்லேயும் பேட்டரி போட வேண்டாம். ரெண்டாவது இதில் அந்த டெலிவரி பாய்ஸ், அதுக்கப்புறம் பீப்புள் கம்யூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு வண்டி நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பிரேக் எடுக்கிற நேரம் இந்த வண்டியை சார்ஜ் போட்டு பிரேக் எடுத்தாங்கனாலே வந்து அவங்களுக்கு மொத்தமாக அந்த சார்ஜிங் டைமும் இதுவும் மிச்சம். இதில் வந்து இன்னொன்று ஸ்பேஸ் நிறையா இருக்குது இந்த வண்டியில். ஏன்னா இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் நான் சைட்லேயும் சென்டர்லேயும் கொண்டு வரேன். இதோட ஸ்பேஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் ஸ்பேஸும் நிறையா இருக்குது.
அண்ட் தென் இப்போ டெய்லி கம்யூட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். ஏன்னா இந்த வண்டியோட ஸ்பீடு ஒன்று தான், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, வெறும் இந்த கஸ்டம்ங்கிற ஒரு மோடு மட்டும்தான் மாறப்போகுது. அதனால ப்ரோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெலிவரி பர்சன்ஸ், அதுக்கப்புறம் பீப்புள் கம்யூட்டர்ஸ், இவங்க வந்து அந்த 165 ரேஞ்ச் இருக்கிற ப்ரோ எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ரேர் அக்கேஷனல் யூஸ் தான், நான் வந்து ஆஃபீஸ் மட்டும் தான் போயிட்டு வர போகிறேன், என்னோட யூஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் லைட்டே எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன். வெறும் 75,000 தான் அந்த வண்டி வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் எடுக்கும்போது ஒரு 84,000 உங்களுக்கு அந்த வண்டியோட செலவே முடிஞ்சிடும். அதை நீங்கள் 1 இயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ், மினிமமாக ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னாலே உங்களோட ஃபியூவல் காஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 25,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வரைக்கும் அது ஃப்ரீயாக போயிட்டு இருக்கங்காட்டி இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவி சீரீஸில் அடுத்த வண்டி, அதாவது அடுத்த கம்பெனி, இப்போ நம்ம ஏத்தர் பார்த்துட்டோம், விடா பார்த்துட்டோம். அடுத்தது இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தப்பான பெயர்களும் வாங்கியிருக்கு, நிறையா வண்டிகளை கம்மியான ரேட்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் நம்ம ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 அப்படிங்கிற ஒரு மார்க்குள்ளே இருக்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க கிட்ட தான் ஹையஸ்ட் ரேஞ்ச் இவி இருக்கு. ஸோ அந்த வண்டி என்னங்கிறதையும் அந்த கம்பெனி என்னங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Subaneshan.